நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில் இங்கே நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி 2 வகையான சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி வந்து கேரட் பீட்ரூட் வச்சு, இன்னொரு சப்பாத்தி பார்த்திங்கன்னா கம்பு மாவு வச்சு. 2மே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கேரட் பீட்ரூட் சப்பாத்தியை முதல்ல செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் சிறியதாக 1, பீட்ரூட் சிறியதாக 1, இரண்டையும் வேக வைத்து கொள்ளவும். கோதுமை மாவு 1 கப், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சுடுவதற்கு. இந்த பீட்ரூட் சப்பாத்திக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? பீட்ரூட் சப்பாத்தின்னு சொல்கிறேன், பட் கேரட் ஒரு துண்டு அதோட நான் சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு கேரட்டு. பீட்ரூட் பெருசாக இருந்ததுன்னா பாதி போதும், ஏன்னா நம்ம 1 கப் மாவு மட்டும்தான் எடுக்கிறோம். அதே வந்து சின்ன பீட்ரூட்டாக இருந்ததுன்னா அதை ஒன்று அப்படியே எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் தோல் நீக்கிட்டு அப்படியே குக்கரில் விட்டு ஒரு அரை கப்பு தண்ணி அளவுக்கு விட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துருங்க. அந்த தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் அது சேர்த்துக்குவோம், இல்லைன்னா சாம்பாரோ ரசம் எதுலேயும் வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக நான் வந்து அது கலர் மாறுதுன்னெலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் சாம்பார் ரசம் எதுலேயாவது அந்த தண்ணியை தேவையில்லைன்னா அதோடு சேர்த்துருவோம். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததை தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா விழுதாக நைஸாக அரைச்சிடுங்க. அந்த மாதிரி ஏற்கனவே அரைச்சி வச்சாச்சு. நான் இந்த மாவை பிசைஞ்சிக்கிட்டே உங்கள்கிட்ட இந்த சப்பாத்தியை பற்றி சொல்கிறேன். இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் காரம் வாசம் எல்லாமே அதில் சேர்க்கணும். இதில் தனியாத்தூள் 1 டீஸ்பூன், அதோட கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், ஏன்னா இது இனிக்கும் அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள். இதோட பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, நெய் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு அரை டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் தான் இதுக்கு செலவாகும். வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மாவு அதில் சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக நம்மளோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குற பொன்னம்மாள்னு சொல்லிட்டு பாம்பேயில் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு தடவை அவங்க வந்து எப்போவும் நிகழ்ச்சியை வந்து உடனே கமெண்ட் பண்ணிவிடுவாங்க நமக்கு. இல்லைனா ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க, அம்மா ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கின்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க இந்த சப்பாத்தி அவங்களாவே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்தது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஹைலைட்னா, இந்த சப்பாத்தியை நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேம்மா, ரொம்ப நல்லா வந்தது, அதனால் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் என் பொண்ணு வந்து இந்த சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இது ரேவதி பாட்டியோட ரெசிபியான்னு என்னை கேட்டா. நான் சொன்னேன், கிரெடிட் கோஸ் டு பொன்னம்மாள் தான், ஆனால் எனக்கு பேர் மட்டும் எனக்கு கொடுத்துருக்கா உங்கள் பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். சாத்விகா வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அநேகமாக ரேவதி பாட்டியோட ரெசிபியாக இருக்குதுன்னு சொன்னலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேட்குறதுக்கு. பட் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது கிரெடிட்டை வாங்கிக்கிட்டாலும் அந்த சப்பாத்தியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணி பார்த்து அது ரொம்ப நல்லா வந்ததுன்னு இன்றைக்கி அதே விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான். இப்போ வந்து மாவு பிசைஞ்சிருக்கோம். இதுக்கு தண்ணி பத்தலை. நம்ம வேக வச்ச தண்ணி அதில் சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா சப்பாத்திக்கு பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு இல்லையா, அந்த மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம வந்து இந்த எண்ணெயோ நெய்யோ ஊற்றுவோம். இன்றைக்கி நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம திரட்டிட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். இது அப்படியே இருக்கட்டும். இதை எப்படி திரட்டி சுட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு பிசைஞ்சிட்டோம், கல் அடுப்பில் போட்டுட்டேன், எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதை திரட்ட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கனமான சப்பாத்தியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். மாவும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிட்டா போதும். தாராளமாக ஒரு தொக்கு தயிர் அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இது வந்து கல் வந்துருக்கு. ஓகே, இப்போ கல் காஞ்சிருச்சு. சப்பாத்தி போட்டுடலாம். இன்னும் ஒன்றை திரட்டிடுறேன். இது நிதானமான தீயில் சுட்டு எடுக்கணும். இது நான் திரட்டுறதுக்கு மட்டும் எப்போவுமே கொஞ்சம் மைதா தொட்டுப்பேன். என்ன காரணம்னா அந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்கள்ல, வேகமாக திரட்ட வரும், அது நல்லாயிருக்கும். அதனால் மைதா தான் தொட்டுப்பேன் நான் அதில். இப்போ வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்ல அந்த கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது நல்லா, அதாவது வேகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் அடுத்ததையும் திரட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய். இது ஆக்சுவலாக நம்ம சாதாரணமாக வீட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு நெய் எடுத்து ஒரு 1/2 கப்பு எண்ணெயோடு கலந்து வச்சுப்பேன். அது வந்து சப்பாத்திக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால. ஸோ முழுக்க நெய்யாகவும் இருக்காது, முழுக்க எண்ணெயாகவும் இருக்காது. சரி, ரெண்டு பக்கமும் நல்லா பிரட்டி விட்டு நிதானமான தீயில் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துருவோம். ஆக்சுவலாக அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தேவைப்படலை. நம்ம ஒரு சட்னி, தொகையல் அல்லது ஒரு ஊறுகாய், தயிர் பச்சடி இந்த மாதிரி விஷயங்களே தாராளமாக போதும். சில நேரம் சப்பாத்தியை போட்டுருவோம், சைட் டிஷ் என்ன வைக்கிறதுன்னு தடுமாறிக்கிட்டு நிற்போம். அந்த மாதிரி நேரத்துக்குலாம் இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும், இந்த மாதிரி சப்பாத்தியை போட்டு சைட் டிஷ் அப்படி வச்சுக்கிறதுக்கு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ அடுத்த சப்பாத்தி திரட்டி வச்சுட்டேன், இதை போட்டுருவோம். இதில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், ஸோ நல்லா வெந்தாச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்து அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியான சப்பாத்திங்க. முழுக்க கோதுமை மாவு. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ஊட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாமல் இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க.
ஆக்சுவலாக இந்த கிரெடிட் கோஸ் டு பொன்னம்மாள் தான். ஆனால் அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு என்னோடய பேர் கொடுத்ததுக்கு நான் சாத்விகாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ நல்ல ஒரு டிஷ்ஷு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்பு சப்பாத்தி. அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கம்பு சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், நெய் 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சுடுவதற்கு. ஸோ இந்த கம்பு சப்பாத்திக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆக்சுவலாக அந்த கம்பு மாவு வச்சு நம்ம தோசை, அதுக்கப்புறம் கம்பங்கூழ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ சப்பாத்திலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சப்பாத்தி பண்ணும்போது சமமாக கோதுமை மாவும் கம்பு மாவும் சமமாக பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கம்பு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கம்பு வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா உரல் உலக்கையை வச்சு இடித்து அந்த பொட்டுன்னு சொல்கிற மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு திருப்பி ஒரு கழுவிட்டு காய வைப்போம். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து எல்லாமே பண்ணுவோம். பட் இப்போ அந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல் நல்ல கம்பு மாவு பர்ஃபெக்டாக அரைச்சி நல்லா நைஸ் மாவாகவே கிடச்சிடுது. அதை வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் இந்த கம்பு சப்பாத்திங்கிற போது வெறும் கம்பை வச்சு பண்ணணும் அப்படின்னா அது முடியல. நானும் அதை ட்ரை பண்ணது என்னென்னா, கம்பு ஒரு பங்கும் கம்பு மாவு ஒரு பங்கும் அரை பங்கு கோதுமை மாவு போடும்போது அதை திரட்டுறதோ கொஞ்சம் போட்டு எடுக்கிறதோ கஷ்டமாக இருந்தது. ஸோ சமமாக போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்தது. அதனால தான் இன்றைக்கி அந்த சப்பாத்தியை ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சப்பாத்திக்கு வந்து இந்த பீட்ரூட் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் இந்த சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ் நல்லா பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த டேஸ்ட் இது பண்ணி சாப்பிட முடியும். பட் இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப மிருதுவாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நான் வந்து கம்பு மாவு 1 கப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அதோடைய கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு, இதுக்கு நெய் ஓரளவு கட்டாயம் வேணும். நெய் இல்லைன்னா எண்ணெய். நெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றினோம்னா எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த சாஃப்ட்னஸ்க்கும் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நெய் ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னென்னா அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா முதல்ல கலந்து விட்டுருங்க. ஒரு ஈஸியாக சைட் டிஷ் வந்து நான் வந்து அந்த சப்பாத்தி திரட்டிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். டக்குன்னு நினச்ச மாத்திரத்தில் ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நல்ல ஆப்டாக நல்லாவே இருக்கும். தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கோங்க. கம்பு மாவு சட்டுன்னு தண்ணியை உள்ளே இழுத்துரும். அதனால் பார்த்து பிசைஞ்சுக்கணும். இப்போ இதில் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம மேலோட சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அது என்ன காரணம்னா அது காயாமல் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அது ஊறுற வரைக்கும் நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது இல்லை. மாவு இந்த கோதுமை மாவும் நல்லா மெத்துன்னு இருக்குது. அதோட கூட இந்த கம்பு மாவும் நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இது இப்போ நல்லா ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஊறின மாவாக இருந்தாலும் திருப்பி ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஏன்னா திரும்பி நம்ம லேசாக பிசையும் போது அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவை பாருங்கள், அப்படியே அரிசி மாவு மாதிரி எடுக்கும்போதே அப்படியே இழுவுத்தன்மை இருக்காது அதில். நான் பொதுவாக திரட்டுறதுக்கே மைதா மாவு வச்சுப்பேன். லேசாக தான் டிப் பண்ணுவோம். அதனால் இது இல்லை, மைதா மாவு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக திரட்ட வரும். இப்போ திரட்டி வச்சு கல்லையும் காய வச்சுருக்கேன். இந்த கல் மேலே அதை போட்டுடலாம். இது வந்து ஓரளவு கொஞ்சம் மெல்லிசாக போடலாம், அதனால தப்பு இல்லை. இது கொஞ்சம் ஏன்னா அந்த பீட்ரூட் சப்பாத்தி வந்து நம்ம கொஞ்சம் கனமாக போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாதுன்னு. பட் இது வந்து ஓரளவுக்கு மெல்லிசாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
அது ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே இன்னொரு சப்பாத்தி திரட்டி வச்சுக்கலாம். எப்போது அந்த சப்பாத்தி மாவை உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரங்களில் இருக்க வெடிப்பு வந்து உள் வாங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக நல்லாயிருக்கும். ஸோ உள்ளங்கையில் வச்சு பாதுஷா உருட்டுற மாதிரி உருட்டிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நிதானமான தீயில கம்பு மாவை கொஞ்சம் நிதானமாக வேக விட்டு அந்த வேகிறதுக்கான நேரத்தை கொடுத்து தான் அதை எடுக்கணும். இப்போ லேசாக நெய், இப்போ மறுபக்கமும் திருப்பி விட்டுட்டு நம்ம நெய் எண்ணெய் தடவிடலாம். இப்போ லேசாக தீயை தூண்டிட்டு, ஏன்னா ஒரு 2 பக்கம் வெந்துருச்சுன்னா நல்லா லேசாக தீயை தூண்டி கொஞ்சம் அந்த நிறம் அந்த லேசாக மாறுது இல்லையா, அந்த நேரத்தில் அதை பார்த்து எடுத்தாலும் சரியாக இருக்கும். பட் இது வேகத்துக்கு தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மற்ற சப்பாத்தி மாதிரி இது டக் டக்குன்னு நம்ம போட முடியாது. ஏன்னா கம்பு மாவு கொஞ்சம் வெந்தால் தான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா துணி மடிக்கிற மாதிரி இருக்கும், மடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் கம்பு மாவு போட்டிருக்கேன். இதே நீங்கள் வந்து ராகி மாவுலேயும் பண்ணலாம். இதே ராகி மாவு, சோள மாவு, பட் விகிதம் வந்து இதே தான். 1க்கு 1 தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு நீ அடுத்த சப்பாத்தியை போடலாம். இதை எடுத்துடுறேன். இப்போ தீயை குறைச்சிட்டு அடுத்து ஒன்றே ஒன்று போட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் லேசாக வருது. லாஸ்ட்டில் தான் நான் தீயை தூண்டி அது மாதிரி வேக விட்டுருந்தேன். இப்போ இதையும் எடுத்து இதோட வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஓரளவு மெல்லுசாக போடலாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மெல்லுசாகவே போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து ஆக்சுவலாக நீங்கள் பிரயாணங்களுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். காலையில் போட்டு நைட்டு மறுநாள் காலையில் வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ இந்த கம்பு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நான் சப்பாத்தி திரட்டிக்கிட்டே உங்கள்கிட்ட சைட் டிஷ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, பட் திரட்டிக்கிட்டு எல்லாம் முடிச்சு பண்ணியாச்சு. பட் இப்போ சைட் டிஷ்ஷை நான் உங்களுக்கு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது அப்படின்னா பச்சை மிளகாயை வச்சு. இது எத்தனை பேருக்கு ஒத்துக்குமோ அவங்க மட்டும் பண்ணிங்கன்னா போதும். பச்சை மிளகாயை வந்து லேசாக கீறிடுங்க. அதாவது நீள் வாக்கில் கீறிட்டு அதில் லேசாக உப்பு அடைச்சிடுங்க. தூளுப்போ கல்லுப்போ அடைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லேசாக ஒரு வதக்கு, ரொம்ப வதக்கிடக்கூடாது, கொஞ்சம் லேசாக வதக்கி அந்த மேலே வந்து நல்லா பொரிஞ்சது தெரியணும். வதக்கி அள்ளி வச்சுக்கிட்டு அது மேலே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு அதை சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி இதுதான் வேண்டாம் அப்படின்னா பொடியாக நறுக்கிடுங்க.
நறுக்கிட்டு கொஞ்சமாக கடுகு தூள் இருந்தால் ஒரு மிக்சியிலையோ இல்லையோ இல்லை நுணுக்கிறதுல வச்சு கொஞ்சமாக கடுகு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயும் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டுருங்க. போட்டு அது ஒரு நல்ல ஒரு வதக்கி இது பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அந்த ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகு தூளையும் போட்டுட்டு கடுகு தூளை வறுக்காமல் பச்சையாக பொடி பண்ணிக்கணும். இந்த கடுகு தூளையும் போட்டு அதில் எலுமிச்சம் பழத்தையும் புழிஞ்சு விட்டுடுங்க. இதுவும் ஒரு எக்ஸலன்ட் சைட் டிஷ். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த சப்பாத்தியோட பர்டிகுலராக. இன்னும் ஒரு நல்ல சைட் டிஷ் ஒன்று அப்படின்னா, கொஞ்சம் யாரும் வராங்க இல்லை வீட்லேயே வந்து இந்த பச்சை மிளகா தான் வேணாம் வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கடுகு சீரகம் தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. கடுகு சீரகம் தாளிக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயமும் ஒரு 1-2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதில் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. இது பொரிஞ்ச உடனே அந்த தக்காளி நறுக்குனதை தூக்கி கொட்டிட்டு அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இது 2த்தையும் போட்டு கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டுக்கங்க. தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 கப்போ 3/4 கப்போ ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம வீட்டில் யூஸ்வலாக வந்து இது வச்சுருப்போம் ஓம் பொடி. அந்த ஓம் பொடி இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா கடையில் வாங்கிக்கிட்டோன்னு ரைட்டு அது தனியாக வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது இந்த தக்காளி குழம்ப ஒரு கொதிக்க விட்டு இந்த ஓம் பொடியும் அதில் போட்டு கலந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரி ஓம பொடியே இல்லை அப்படின்னீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா இது பண்ணிட்டோ பன்னீரையோ எதுவோ அது உருளைக்கிழங்கா இருந்தால் வேக வைக்கணும். நறுக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீராக இருந்தால் சும்மா கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இதே தக்காளி விழுது கொதித்தோடனே அதை தூக்கி போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிட்டிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அப்படின்னா உருளைக்கிழங்கு பன்னீர் எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்த் இந்தியாவில் பண்ணுற இது சப்ஜி தான். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம் பூண்டு எதுவும் வேண்டாம். டக்குன்னு நினச்ச மாதத்தில் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ பண்ண அந்த பீட்ரூட் சப்பாத்தியும் கம்பு சப்பாத்தியும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.